அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜூன் 4th வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், அதாவது என்எஸ்சி பிஎஸ்சி அது மட்டும் இல்லாமல் எம்சிஎக்ஸ் இந்த மார்க்கெட் எப்படி இருக்கும், அதோட வீக்லி லெவல்ஸை நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஜூன் 3rd வீக் எப்படிங்க இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் பாசிட்டிவ் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது ஓப்பன் ஆன இடத்துல இருந்து நமக்கு தொடர்ந்து கொஞ்சம் பாசிட்டிவ் போயிட்டு இருந்தது. அதுக்கு மெயின் ரீசன் ஃபெட் கட் அன்சேஞ்சு கொடுத்துருந்தாங்க. அதாவது என்னதான் பணவீக்கம் அமெரிக்காவில் இருந்தாலுமே கூட ஸோ நமக்கு ரேட் கட் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் கூட பண்ணியிருக்கலாம். பட் இன்க்ரீஸ் பண்ணாமல் இருக்கிற ரேட்டை இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க, அன்சேஞ்சுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா, ஈரான் அண்ட் யூஎஸோட இடைக்கால ஒப்பந்தம் சைன் ஆயிருந்தது. அதாவது 14 கண்டிஷன்ஸ் போட்டு இதெல்லாம் ஓகேங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக இருந்தது. அதனால நமக்கு என்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவாகவும், இந்த நியூஸ் மூலயமா எம்சிஎக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிராஷ் ஆயிருந்தது. ஓகேங்களா? இப்போ ஜூன் 4th வீக் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த டைம்ல எப்படி இருக்கும், இந்த பாசிட்டிவ் அப்படியே கண்டினியூ ஆகுமா, இல்லை ஏதாவது ஒரு பிரேக் அவுட் லெவல் இருக்கா, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்குள்ளாரையே போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பஞ்சாயத்து உண்மையிலே முடிஞ்சிருச்சா, அதாவது இந்த இடைக்கால ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க, சைனும் பண்ணியாச்சு, எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க வெள்ளிக்கிழமை வரைக்கும். ஆனால் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஈரான் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மஸை நாங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணுறோம், எல்லாம் போயிட்டு வரலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மறுபடியும் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, அதாவது இஸ்ரேல் ஹெஸ்புல்லா தாக்குதல் இன்னுமே போயிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கா ஈரான் சைன் பண்ணிட்டாங்க. பட் இஸ்ரேல் தொடர்ந்து ஹெஸ்புல்லால என்ன சொல்றது அப்படின்னா ஸ்ட்ரைக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெவல்யூஷனரி கார்டு IRGC ஈரானுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது எதிர்பார்த்தது தானே. இப்ப இஸ்ரேல் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இப்ப அமெரிக்கா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சைன் போடுங்க, என்னமோ பண்ணிக்கோங்க, நானே எங்களோட தாக்குதல் நடந்துகிட்டே தான் இருக்கும், எங்களுக்கான இது இன்னுமே ஈரான் பதில் சொல்லல அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ அதன் மூலியமா தான் லெபனான்லயும் கூட அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஹெஸ்புல்லாவும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கனால இதெல்லாம் ஆல்ரெடி நடந்தது தான். ஸோ இது ஒரு காரணமா காட்டி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மறுபடியும் நாங்கள் மூட போறோம்னு சொல்லிட்டு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான இதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் தாக்குதல் பண்ணுவோம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பிரச்சனை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு தான் தவிர இவங்களுக்குள்ளார தான் ஒரு ஒப்பந்தம் சைனா இருக்க தவிர இஸ்ரேலுக்கு ஈரானுக்கும் கிடையாது. அப்போ அவங்க தாராளமா தாக்குதல் பண்ணலாம். இதை ஒரு காரணமா காட்டி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் மூட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் அவர்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எல்லாம் ஓப்பன்ல தான் இருக்கு, அது இன்னும் க்ளோஸ் பண்ணலை, அதாவது 55 கப்பலுக்கு மேலே நான் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கு, அதனால இந்த நியூஸ் அவ்வளோ உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பேசுறதுக்கு தான் JD Vance, அதாவது அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் சுவிட்சர்லாந்து வந்திருக்காரு. ஸோ இவர் எதை பற்றி பேச போறாருன்னா, இந்த கண்டிஷன் தான், அதாவது இடைக்கால ஒப்பந்தமோட இது மீறப்பட்டிருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஒரு அடுத்த 60 நாள் ஒரு பேச்சுவார்த்தை இருக்குங்க. இந்த 60 நாள் பேச்சுவார்த்தை எதுக்கு அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு நியூக்ளியர் பாம். ஸோ இந்த நியூக்ளியரை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறாங்க. அதாவது ஈரான் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க, எவ்வளோ வெளியே வாங்குறாங்க, எவ்வளோ தயாரிக்கிறாங்க, ஸோ இதெல்லாம் லிமிடேஷன்ல கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பேச்சுவார்த்தைக்காக தான் JD Vance சுவிட்சர்லாந்து போயிருக்காரு. ஸோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ஓப்பன்ல தான் இருக்கு. இப்போ இவங்க கொண்டு வந்த ஒரு பிரச்சனைனால இன்னும் கொஞ்சம் இப்போ க்ரூட் ஆயில் மறுபடியும் டிமாண்டுக்கு போயிடுமா, கோல்டு அண்ட் சில்வர் டிமாண்டுக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு காலையில ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேற்று வரைக்கும் ஒரு மாதிரி பேசுனாங்க. நம்ம ஆளை பத்தி தெரியும் தானே. அதாவது இன்னைக்கு ஒன்று பேசுவாரு, காலையில ஒன்று பேசுவாரு, சாயந்தரம் ஒன்று பேசுவாரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 60 நாளுக்குள்ளார இந்த ஒப்பந்தம், அதாவது இப்போதைக்கு இடைக்கால ஒப்பந்தத்துல தான் நான் சைன் பண்ணியிருக்கேன், 60 நாளைக்குள்ளார மறுபடியும் ஏதாவது ஈரான் ராவடி பண்ணாலோ, இல்லை ஏதாவது ஒரு அணு ஆயுதங்களை பத்தி ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாலோ, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணாலோ, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் மறுபடியும் பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதோட முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த
ஈரான் வந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்ட அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து கப்பல் வந்து போயிட்டு வருது இல்லை அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ல அதில் வந்து கட்டணத்தை வந்து நாங்கள் வந்து வசூலிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஈரான் வந்து 60 நாளைக்கு வந்து நாங்கள் எந்த கட்டணமும் வந்து வசூலிக்க மாட்டோங்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நாங்கள் வசூலிப்போம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கான்செப்ட்ல பேசுறாங்கிறது கடவுளுக்கு தான் தெரியுமே தவிர நம்மளுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது மறுபடியும் வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு பிரச்சனையை தூண்டுற மாதிரி மறுபடியும் வந்து பேசியிருக்காரு. இதுக்கு எல்லாருக்குமே பதில் வந்து ஜேடி வான்ஸோட ஒரு ரிப்போர்ட்ல தான் இருக்கு. ஸோ அவர் வந்து நார்மலா வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்பவும் போல போயிட்டே இருக்குது, இவங்க 2 பேர் பேசுறதுங்கிறது ஜஸ்ட் கதை தான் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அவர் ஏதாவது மாற்றி ரிப்போர்ட் கொடுத்து மாற்றி ரிப்போர்ட் கொடுத்து மறுபடியும் ஒரு பிரச்சனை கிரியேட் ஆனது அப்படின்னா வழக்கம் போல வேதாளம் முருங்கமரையனுக்காக தான். ஓகேங்களா? மறுபடியும் அதே மாதிரி தான் கண்டினியூஷன் வந்து ஆகும். மார்க்கெட் வந்து NSE BSE வந்து ஃபாலோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஆயில் பிரைஸஸ்லாம் மறுபடியும் டிமாண்ட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி நாம நேற்று ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருந்தேன். JP மார்கன் வந்து பை த டிப் அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ போரும் வந்து ஒரு சர்ச்சையில வந்து இருக்கு. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வந்து க்ளோஸ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இப்போ ட்ரம்ப் மறுபடியும் வந்து ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாரு ஈரானுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கோல்டு அண்ட் சில்வர் வந்து கொஞ்சம் டிமாண்டுக்கு போயிடுமா அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் இப்போ மார்க்கெட் வந்து இருக்கு. ஸோ இப்போ இவர் ஆல்ரெடி JP மார்கன் வந்து என்ன சொல்லுங்க பை த டிப் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது கரெக்டான இடம் இது வந்து பை பண்றதுக்கான இடம், இங்க இருந்து ஒரு $6,500 வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இந்த வாரம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா கோல்டு மறுபடியும் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எஸ்டர்டே வீடியோல சொன்ன மாதிரி தான் ஒரு 2-3% வரைக்கும் நம்ம வந்து கோல்டு வந்து பை சைடு வந்து நாம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ மார்க்கெட் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் டாக் வந்துட்டு இருக்கனால ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த JD வான்ஸோட ரிப்போர்ட்டும் நமக்கு வந்து சாதகமாக இருந்தது அப்படின்னா ஒரு பை சைடு வந்து எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு செல் சைடு போவது சான்சஸ் இருக்கு. ஸோ அதோட சப்போர்ட் அண்ட் வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம NSE அண்ட் BSEக்கு பார்த்துடலாங்க. ஸோ NSE BSE வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த கேண்டிலை வந்து பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இப்போ 1 வீக் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டோஜி கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோஜி கேண்டலை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பேசியிருக்கேன். ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் பை சைடு வந்து கண்டினியூஷன் ஆகும், லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு வந்து செல் சைடு வந்து கண்டினியூஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நமக்கு பிரேக் அவுட் லெவல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வீக்லியோட ஹை லோ இப்போ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தோட ஹை வந்து 24,189, லோ வந்து 23,870. அப்போ 24,189க்கு மேல ஏதாவது நமக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 மினிட்ஸ் ½ அன் அவர் கேண்டில் நமக்கு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பையிங் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லோக்கு கீழே வந்து நமக்கு வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல செல் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கலாம். வீக்லியோட அதாவது ஒரு ஸ்விங் லெவல்ஸ் வந்து பேசிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ பை செல் கன்ஃபர்மேஷன் நம்ம இப்படி தான் கொடுக்கணும். பட் சென்டர்ல ஓப்பன் ஆகுறப்ப, அதாவது இந்த ஹைக்கும் லோக்கும் ஓப்பன் ஆகும் மிடில் ஓப்பன் ஆகுறப்ப இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பை சைட் செல் சைட் கன்ஃபர்மேஷன் வந்து நாம வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து நிஃப்டியா இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஹை லோ பிரேக் அவுட் வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் தான் சொன்னேன்ல, இந்த பிரச்சனைகள் வந்து சாதகமா கரெக்டா வந்து முடிஞ்சது அப்படின்னா நமக்கு வந்து ஹையா பிரேக் அவுட் பண்ணிடும். இல்ல மறுபடியும் ஏதாவது பிரச்சனை கொண்டு வந்தாங்க அப்படின்னா லோவா பிரேக் அவுட் பண்ணும். இதுதான் கான்செப்ட். ஸோ நியூஸ் பிளஸ் டெக்னிக்கல்ஸை பார்த்தோம் அப்படின்னா இப்படி வந்து நம்ம ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ லெவல்ஸ்ல வந்து 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு தான் சொல்ல போறேன். ஸோ நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 24,115. அதாவது நமக்கு வந்து ஒரு ஹேமர் கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு வெள்ளிக்கிழமை. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணா 24,115 வரைக்கும் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா ஃப்ரைடேவோட லோவோ இல்லைன்னா சென்ட் மிடில் எல்லாம் ஓப்பன் ஆனது, கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனது அப்படின்னா இந்த 23,808 தான் நமக்கான நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ஸோ நமக்கு இந்த வாரத்துக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,115, சப்போர்ட்ங்கிறது 23,808, பிரேக் அவுட்ங்கிறது ஹை அண்ட் லோ, இந்த வீக்குக்கான ஹை அண்ட் லோ. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 57,945, நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 57,425. ஏன்னா இந்த டே கேண்டில் எல்லாம் நமக்கு வந்து ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கனாலே ஹையர் பிரேக் அவுட் பண்ணா கொஞ்சம் பை சைடு வந்து எதிர்பார்க்கலாங்க. ஓகேங்களா? அதாவது மண்டே மட்டும் சொல்றேன்.
அதாவது வீக்லி லெவல்ஸ் கிடையாது, பட் மண்டே மட்டும் நமக்கு வந்து ஹையர் பிரேக் அவுட் பண்ணா ஸோ அங்கேருந்து நமக்கு வந்து ஒரு 0.5% நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் சேம் கண்டிஷன் தான், ஹேமர் கேண்டல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 77,175. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 76,430. ஸோ இந்த இடம் வந்தால் நமக்கு வந்து பையிங் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, இந்த இடம் செல்லிங். பட் ஹை அண்ட் லோ பிரேக் அவுட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், டோஜி கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கனால. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான NSL BSC கண்டிஷன். USD INR வந்து எப்படிங்க இருக்கு அப்படின்னா, USD INR இருக்கட்டும், இந்தியா விக்ஸா இருக்கட்டும், நமக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பை சைடு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா USD INRலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த G7 சம்மிட்ல வந்து மோடியும் ட்ரம்ப் அவர்களை வந்து பேசிட்டு இருந்தாங்க, அதாவது பேசி ஒரு டீல் வர மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்க, அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் உள்ளார வரதுக்கான நிறைய வந்து RBI வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நமக்கு வந்து USD INR ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. இந்தியா விக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பை சைடு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. நான் சொன்ன கண்டிஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நிஃப்டி வந்து நமக்கு ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராங் பை போகணும் அப்படின்னா வீக்கோட ஹையை பிரேக் அவுட் பண்ணும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 24,115ல கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாக் ஹீட் மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ராங் பாசிட்டிவ் தான். ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் நடக்குமா நடக்காதாங்கிறத அடுத்தடுத்து வர நியூஸை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு வந்து எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கு. அதில் டாப்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தி ஏர்டெல், LT, ட்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 16.24%. நமக்கு ஐடி செக்டார் மட்டும் இந்த வாரம் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, அந்த அசெஞ்சரோட கைடன்ஸ் கட்டினால. ஸோ ஐடி செக்டார் வந்து சொதப்பிக்கும் நமக்கு ஃபுல்லாக கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இருக்க தவிர ஸோ மற்றதெல்லாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? அடுத்தது MSCI வேர்ல்டு சார்ட் லைவ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ MSCI பொறுத்த வரைக்கும் ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. MSCIங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குளோபல் ஸ்டாக்ஸோட மொத்த காம்பினேஷன். இப்போ நிஃப்டியில் ஒரு 50 ஸ்டாக்ஸ் எடுத்து நிஃப்டி 15 எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் கம்பேர் பண்ண, இந்தியா கிடையாது அதில், எல்லா மற்ற என்ன சொல்றதுன்னா அப்படின்னா மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கொஞ்சம் கம்பைன் பண்ணி ஒரு டம்ப் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் MSCI குளோபல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதை நம்ம பார்த்துட்டு இந்த சார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், உலக சந்தைகள் வந்து பாசிட்டிவ்ல இருக்கா நெகட்டிவ்ல இருக்காதுன்னு தனித்தனியா போய் பார்க்கணுங்கிற ஒரு அவசியம் வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூட்ரல் கண்டிஷன்ல தான் இருக்கு இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஒரு பையா செல்லாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்கு. ஓவராலா வந்து ஒரு டபுள் டாப் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்குன்னு வேணா நாம வந்து சொல்லலாம். ஸோ MSCI குளோபல் இண்டெக்ஸை பற்றி நாளைக்கு மார்னிங் வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு மார்னிங் தான் ஓப்பனிங் ஆகும். இப்போ பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் கண்டிஷனில் தான் இருக்குது. ADR வேல்யூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடி தான் ரொம்ப டேமேஜ் பண்ணியிருக்கு. லாஸ்ட் வீக் இன்ஃபோஸ் வந்து ஒரு 9.97%. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விப்ரோ வந்து 8.64%. மற்றபடி பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர் நல்லா இருக்கு. அதே மாதிரி ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ரிலையன்ஸ் நமக்கு பெரிய 2.55%. ஸோ அதுவுமே எல்லாம் கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பனிங்ல இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மார்க்கெட் எல்லாம் தொடர்ந்து நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது கொஞ்சம் முக்கியமான ஆளுங்களை பத்தி பார்க்கலாம். DI பிரச்சனை கிடையாது. FI என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் இந்த வாரம். ஓகேங்களா? ஸோ இந்த வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்ல FI வந்து கொஞ்சம் பை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க அப்படின்னா செல்லிங்கை விட அதிகமாக வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட் மேலே நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்கு. ஓகேங்களா? அது நிறையா வந்து வெளிநாட்டு முதலீட்டை உள்ளார வரதுக்காக RBI வந்து நிறையா என்ன சொல்றதுன்னா ஒரு சலுகை மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் US இந்தியா டீல் வந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதன் மூலியமா வந்து FIS வந்து உள்ளார வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ எவ்வளோ அங்கே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ 15 ஜூன் வந்து ஒரு 200 கோடி ரூபா, அதுக்கப்புறம் 17ல வந்து ஒரு 100, அதுக்கப்புறம் 19 வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4859. ஒரு ஓவராலா கணக்கு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5300 கோடி ரூபா நெட் பர்ச்சேஸ். செல்லிங்கிறது கம்மி தான், 1700 தான். ஸோ ரொம்ப நாளைக்கு கழிச்சு இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்போ வந்து தொடர்ந்து இந்த மாதிரி செல்லிங் வந்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு 2 பேருமே பை பண்ணாலோ
இல்லைன்னா டிஐ விட அதிகமான எஃப்ஐ பை பண்ணியிருந்தாலோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து பை போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ புரியுதுங்களா? இப்போ ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து மேலே வந்திருக்காங்க நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துலேயுமே. அப்போ ஹையை பிரேக் அவுட் பண்ணால் கண்டினியூஸாக இவங்க இன்னும் கொஞ்சம் பையில தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஹை எவ்வளோ தூரம் போகும், அந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நாம வந்து எடுத்துட்டு போகலாம். அது வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அதையும் தாண்டி வீக்கெண்டோட ஹை எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ் நியூஸ் வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு நல்ல பெரிய டார்கெட் பை போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எஃப்ஐடிஐ டேட்டா சார்ட் நியூஸ் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வந்து வந்துடலாம் ஓப்பனிங் ஆகிற மார்க்கெட்டை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ எஃப்ஐடிஎஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னா நல்லா இருக்காங்க, மார்க்கெட்டை மேலே கொண்டு வர பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, அடுத்தது வந்து நம்ம க்ரூட் ஆயிலுக்கு போயிடலாங்க, எம்சிஎக்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ எம்சிஎக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நடக்கிற இந்த ஈரானோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டும் என்னங்க பண்ணோம் அப்படின்னா ஆயில் அண்ட் கோல்டு சில்வரை வந்து டிமாண்டு கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ அந்த டிமாண்ட் வந்து ஒரேடியா போயிருமா அப்படின்னா அதுக்கு அப்படி சொல்லிட முடியாது. ஓகேங்களா? ஒரு வாலட்டிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து மீட்டிங் வந்து போயிட்டு இருக்கு, ஜேடி வேன்ஸ் மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப மாறி மாறி கொஞ்சம் நியூஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸும் கலந்து வந்துட்டு இருக்கனால ஒரு வாலட்டிலிட்டி வந்து ஆயில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆயில் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. ஸோ ஹையா பிரேக் அவுட் பண்ணது அப்படின்னா ஸோ 7531 நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் டார்கெட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சப்போர்ட்டுங்கிறது 6924. ஸோ கொஞ்சம் கீழே இறங்கினா கூட மறுபடியும் இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ 1 வீக் கேண்டில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கான டார்கெட் 7531. செல்லிங் ஆனது அப்படின்னா 6924 வரைக்கும் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா இருந்தது ஃப்ரைடே. ஸோ அதை வச்சே நம்ம வந்து கொஞ்சம் கணிச்சிருக்கலாம் க்ரூட் ஆயில் வந்து தொடர்ந்து பை தான் போகும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயிலில் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருந்தது. ஸோ அந்த ட்ரெண்ட் லைனும் நீங்கள் மறக்காம டிரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நான் வந்து ஃப்ரைடே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்க முன்னாடி அந்த ட்ரெண்ட் லைனும் நான் அதோட டிரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு மண்டே டியூஸ்டே வந்து கொஞ்சம் டிமாண்ட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. கொஞ்சம் தான் எதிர்பார்க்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸுக்கும் அதே மாதிரி தான் ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணணும். அதாவது 322க்கும் அதே மாதிரி 310க்கும் ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் பிரேக் அவுட் பண்ணால் 322.7 வரைக்கும் நாம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். அடுத்தது வந்து கோல்டு. ஸோ கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் நிற்குது. அதாவது டபுள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு நிற்குது. ஸோ அந்த டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 1,46,424. பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 1,48,351. ஸோ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக கொஞ்சம் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா கொஞ்சம் இறங்கி ஓப்பன் ஆனா கூட 1,46,424. ஒரு பெரிய அளவில் செல்லிங் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி செல்லிங் நடந்து இப்போதைக்கு வந்து அமைதியா இருக்குன்னு வேணா சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப மறுபடியும் ஒரு பெரிய கிராஷ் நடக்கிறதுக்கு சான்சஸ்ங்கிறது ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் ஜேபி மார்கன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கனால மண்டே டியூஸ்டே வெனஸ்டேக்குள்ளார கோல்டு வந்து கொஞ்சம் பை சைடு வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் அதே மாதிரி தான் டபுள் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 2,30,376. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது இந்த இடம் தான். பை சைடு பிரேக் அவுட் பாயிண்ட்ங்கிறது 2,35,574. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்ல நிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிருக்கேன். க்ளோஸுக்கு மேல அதாவது 1309க்கு மேல ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸா காப்பரும் கொஞ்சம் மேல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா எம்சிஎக்ஸ் வந்து ஒரு மண்டே டியூஸ்டே கொஞ்சம் வந்து பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டே மார்னிங் வரைக்கும் ஹேமர் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் வந்து பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப் டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். ஓகேங்களா? மறுபடியும் அதாவது அந்த வீக்கெண்ட் ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் பை கன்ஃபர்மேஷன் கிடைக்குமே தவிர மற்றபடி ஒரு வாலட்டிலிட்டி தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான கம்மிங் வீக்குக்கான வீக்லி ரிப்போர்ட். ஓகே,
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லைனா நீங்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணிட்டு போங்க. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.